தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரன்களின் தகவல்கள் வழங்குறாங்க. உடனே கால் பண்ணுங்க. இன்னைக்கு ஒருத்தர் நம்மெல்லாம் ஒரு யூனிவர்ஸ்ல இருக்க மாதிரியும் அவர் ஒரு பேரலல் யூனிவர்ஸ்ல இருக்க மாதிரியும் பிரஸ் மீட்ல பேசிட்டு இருந்தாரு. ஆமா, மக்களுக்கு நடக்கிறதெல்லாம் எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி அவர் பேசிட்டு இருந்தாரு. ஆமா, அவர் பேசினது இருக்கட்டும். பேரலல் யூனிவர்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெல்லியை தானே சொல்ற? ஐயோ, அந்த பேரலல் யூனிவர்ஸ் இல்ல, இந்த மல்டி யூனிவர்ஸ் பேரலல் யூனிவர்ஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல. சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில இருந்து வந்தாங்க, அது தெரியும் எனக்கு. இல்ல, சுனிதா வில்லியம்ஸ் இல்ல, ரம்யான்னு ஒருத்தவங்க பேரலல் யூனிவர்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க. சுனிதா வில்லியம்ஸ் கூட ஒருத்தர் வந்தாரு, அவரை பத்தி பேசாம சுனிதா வில்லியம்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. கூட ரம்யா வேற வந்தாங்களா? ரம்யா வேற ஒரு யூனிவர்ஸ். அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுத்துருக்கோம், மக்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம ஷோ முடிச்சுட்டு போய் பார்த்து தெரிஞ்சுக்குவோம், பார்த்துருவோம். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. எதிர்கட்சி தலைவர் வாழும் எம்ஜிஆர்லாம் சொல்லிருக்காங்க அதிமுகல இருந்து. ஆமா, அவர் டெல்லியில போய் நேத்து காலையிலே கிளம்பிட்டாரு. குளிச்சு கிளம்பி ரெடியாகி வந்தோம்னா சரி சட்டமன்றத்துக்கு தான் போயிட்டு இருக்காருன்னு நினைச்சா அப்படியே ரூட்டை திருப்பி ஏர்போர்ட் பக்கம் போனாரு. போய் ஃபிளைட்டை பிடிச்சி டெல்லிக்கு போனவரு அங்க ஒரு பேட்டியை கொடுத்தாரு. அந்த பேட்டியில என்ன சொன்னாரு? நாங்க அதிமுக அலுவலகம் புதுசா கட்டி இருக்கோம், அத பார்வையிடுறதுக்காக தான் போறேன் அப்படின்னாரு. முக்கியமான தலைவர்லாம் யாரும் பார்க்க வரலன்னு சொல்லியிருந்தாரு. பார்த்தா அமித்ஷாவை பார்த்திருக்காரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா அமித்ஷாலாம் ஒரு முக்கியமான தலைவரே அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் டீல் பண்ணிருக்காரு. ஆமா, நேத்து நைட்டு அமித்ஷா வீட்டுல சந்திப்பு நடந்திருக்கு. 45 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் வரையும் இந்த சந்திப்பு நடந்ததா சொல்றாங்க. இதுல இந்த சந்திப்புல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த சந்திப்பு எப்படி நடந்துச்சு அப்படின்னு அதிமுக வட்டாரத்துல விசாரிச்சு. அதுவே பெரிய கதையா? ஆமா, அதுக்கு ஒரு கதை இருக்கு. வேலுமணியை தூது அனுப்பிதான் இந்த மாதிரி எடப்பாடி கிட்ட டெல்லியில இருந்து பேசியிருக்கதா சொல்றாங்க. என்னன்னா சேலம் இளங்கோவன், அதாவது எடப்பாடியோட ரைட் ஹேண்டுன்னு சொல்றாங்க, அவர் வீட்டுல ரைடெல்லாம் போச்சு நம்ம பார்த்தோம். அந்த டைம்ல நிறைய ஃபைல் எல்லாம் எடப்பாடி சம்பந்தப்பட்டது சிக்கி இருக்காமா. ஓஹோ, அதை வச்சுதான் டீலிங் பேசினதா சொல்றாங்க. மிரட்டப்பட்டதாகவும் தகவல் இருக்கு. இப்ப என்ன அப்படின்னா, முன்னாள் நீதிமான் ஒருத்தரும் டான்ஸ் எல்லாம் ஆடுவார்ல ஒருத்தர், அவர்தான் டான்ஸ் ஆடுறவர். இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் திரைமறைவுல சில சந்திப்புகள்லாம் நடந்ததாகவும் அதை வச்சுதான் வேலுமணி இந்த மூவ் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. ஓஹோ, எடப்பாடிக்கு ஒரு உறுதியா நம்பினாரா அவர் பாஜகவோட கூட்டணி வச்சதுனாலதான் நம்ம முதல்வராக முடியல. சிறுபான்மையினர்கள் வாக்குகள் மட்டும் இல்லாம அதிமுகவுக்கு பாரம்பரியமா ஓட்டு போடுவாங்கல்ல, அவங்க எல்லாமும் வெளியே போனது காரணம் பாஜக கூட்டணி தான் நினைச்சிருக்காரு. அதனால அவர் சைட்ல இருந்து என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க, தாவேகா கூட நம்ம கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மூவ்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. ஓகே, இதை ஸ்மெல் பண்ண டெல்லி இல்ல இது சரிப்பட்டு வராது, நம்ம பக்கம் கொண்டு வாங்கன்னா இந்த ரைடு இதெல்லாம் வச்சு உடனடியா வேலுமணியை வச்சு இந்த இதை பண்ணியிருக்காங்களாம். ஓஹோ, வேலுமணி சொல்லியிருக்காரு, வேலுமணி கிட்டே எடப்பாடி சொல்லியிருக்காராம், எனக்கு தெரியாம எதுக்கு டெல்லியோட எல்லாம் பேசுறீங்கன்னு சண்டையெல்லாம் போட்டு கல்யாணத்துக்குலாம் வராம இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இப்ப வற்புறுத்தி டெல்லிக்கு கல்யாணம் முடிஞ்சு இப்ப 2-10 நாள் தானே இருக்கும், அதுக்குள்ள சமாதானம் ஆயிட்டாங்க. அதுக்குள்ள சமாதானம் ஆகி அங்க போய் சரண்டரே ஆயிட்டாருன்றாங்க. என்னன்னா அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு. அதுல ஒரு கோரிக்கை மட்டும் வச்சதா சொல்றாங்க எடப்பாடி தரப்புல. என்னன்னா ஓபிஎஸ்ஐயோ டிடிவியோ நீங்க சேர்த்துக்கணும்னு சொல்லக்கூடாது ஜி அப்படின்னு இருக்காரு. அதுக்கு அமித்ஷா ஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓகே அந்த மாதிரிலாம் நாங்க நிர்பந்திக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னவரு, நீங்க எங்களுக்கு தொகுதி கொடுங்க நாங்க அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துறோம்னு சொல்ல போறாரு. அதேதான் சொல்லியிருக்காரு. அதுவும் என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணாமலையோட எல்லாம் நீங்க இந்த சீட்டு ஒதுக்கீடு பத்தி எல்லாம் பேச வேண்டிய அவசியம் இருக்காது, டைரக்டா டெல்லியில இருந்தே மூத்த தலைவர்களோட நீங்க பேசிக்கலாம், நீங்க தான் முதல்வர் வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அது மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற சீட்டை எடுத்துக்கிட்டு மற்றதை கொடுத்துட்டீங்கன்னா நாங்க பிரிச்சு கொடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. பாஜகவோட பிளான் என்னவா இருக்கு அப்படின்னா, ஏடிஎம்கே, பிஜேபி, அப்புறம் பாமக, தேமுதிக, அமமுக, அப்புறம் புதிய தமிழகம், புதிய பாரதம், இந்த மாதிரி ஜான் பாண்டியன், இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகளோட வாக்கு சிதறாம இருக்கிறதுக்கு ஒரே கூட்டணியில சேர்த்து திமுக எல்லாரும் காலி பண்ணிடுவோம். அது இல்ல, திமுக வீட்டுக்கு அனுப்போனா அவங்க ஒரு பிளான் வச்சிருக்காங்களாம். இதெல்லாம் தான் பேசப்பட்டிருக்கு. எடப்பாடி கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காங்களாம். இப்ப கொஞ்சம் போக போக நம்ம அதிகாரப்பூர்வமா அறிவிப்போம், இப்போதைக்கு இதுதான் அப்படின்னு இருக்காங்க. ஆனா எடப்பாடி என்ன சொல்றாரு, பிரஸ் மீட்டா குடுக்குறாப்புல, ஆனா நாங்க மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு தான் அமித்ஷாவை சந்திச்சோம் அப்படின்னு திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, ஆனா ஒரு விஷயம் அவரை பாராட்டணும், அதை சிரிச்சுக்கிட்டே தான் சொல்றாரு. நோட் பண்ணிட்டா, ஏன்னா மக்கள் பிரச்சனையே அமித்ஷா தான்றாரோ அப்படி சொல்றாராங்கிறது அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனா அவரால் சிரிக்காம சொல்ல முடியல, மக்களுக்காக தாங்க என்னால முடியலங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு. அப்படியே மக்கள் பிரச்சனையை பேசுறதுனால ஒரு பிரதமர் மோடியை தானே சந்திச்சிருக்கணும், ஏன் அமித்ஷாவை போய் பேசுறாரு? ஒருவேளை நம்ம அடுத்த முதல்வர் அடுத்த பிரதமரை சந்திக்கலாம்னு எதுவும் திட்டம் போட்டுருவோம். அப்படியா? யோகிஜி அவரை நீங்க என்ன பண்ணுவீங்க? அவர் யூபி போனோம், இது டெல்லினா கொஞ்சம் அலுவலகம்லாம் இருக்கு, சரி அங்க போய் மீட்டிங் போய் முடிச்சுட்டு அவர் சொல்றதெல்லாம்
மக்கள் பிரச்சனைக்காக போனோம். கோதாவரி 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 வீட்டுக்கு நடுவுல கோட்டை கிளீடின்றவங்க பேசிட்டு இருக்காரு. கோதாவரி இணைப்பு கோதாவரி இணைப்புக்காக நாங்க பேசணும். அப்புறம் வந்து தமிழ்நாட்டுல டாஸ்மாக் அமலாக்கத்துறை வந்து ரைடெல்லாம் பண்ணாங்க, அதை பத்தி பேசணும். அதுல எடுத்த ஃபைல்ஸ் எல்லாம் அதிமுக காலத்துல உள்ள ஃபைல்ஸ்ன்னு வேற சொல்றாங்க. சோ 2 பேரும் அதிமுக திமுக 2 பேருக்குமே அதுல சம்பந்தம் இருக்குலாம் சொல்லும் போது அதை பத்தியே தைரியமா போய் பேசியிருக்காரு பாருங்க. அதுதான் அங்க நிக்கிறாரு எடப்பாடியார். ஆனா எனக்கு ஒண்ணு புரியல, கொள்கை வேறு கூட்டணி வேறுன்றாங்க. கொள்கை நேருக்கு எதிராக இருக்கும்போது எப்படி வந்து கூட்டணி வைக்க முடியும் தெரியல. அமலாக்கத்துறை தான் வேற என்ன பண்றது, அமலாக்கத்துறை இந்த பக்கம் நிக்கும் போது நம்ம கூட்டணி வேற கொள்கை வேற. அரசியல் கட்சியில் இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்காங்க. திமுகவே பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. எப்படி கொள்கை வேற கூட்டணி வேறன்னு சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா அதெல்லாம் நோட் பண்ணணும். சரி, டெல்லியில சொன்னாரு, இங்க வந்து ஏதாவது ஏர்போர்ட்ல ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா இங்க வந்து அதான் சொல்றாரு. எந்த கட்சியாவது ஒரே கட்சியோட கூட்டணி வச்சிட்டு இருந்திருக்காங்களா? காலத்துக்கு ஏற்ப அந்த அரசியல் சூழலுக்கு ஏற்ப எல்லாம் மாறும், அதனால கூட்டணிகள் மாறும், அதெல்லாம் வந்து முடிவு பண்ணுவாங்க லேட்டரா. ஆனா நாங்க மக்கள் பிரச்சனைக்காக மட்டும்தான் போனோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஏன் ஆனா இன்னும் வெளிப்படையா ஆமா நாங்க கூட்டணி வைக்க போறோம் அப்படிங்கறது வந்து அவர் வெளிப்படையா சொல்லலன்னு தெரியல. ஒருவேளை ஏதாவது இவங்க ஏதாவது டிமாண்ட் வச்சிருக்காங்களோ அதை இன்னும் அவங்க அக்செப்ட் பண்ணலையா என்னன்னு தெரியல. எல்லாத்தையும் முடிச்சு ஃபைனல் பண்ணி சீல் பண்ணி சொல்லட்டும். ஆனா இதுல என்ன ஒரு கூத்தா இருக்க போகுதுன்னா, டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் எடப்பாடிய முதல்வர் வேட்பாளரை ஏத்துக்கிட்டு பேச வேண்டியது இருக்கும். அண்ணாமலை ஒண்ணுமே இல்லாம சும்மா இருக்கிறதுக்கு நம்ம எதனா ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம் நம்மப்பா அப்படிங்கறதுனா ஓபிஎஸ் தான் சொல்லியிருக்காரு. நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு இருக்காரு. வாங்க வாங்கன்னு வேற பத்திரிகையாளர்களை கூப்பிடுறாரு. எது கூப்பிடுறாருன்னு தெரியல. சட்டமன்றத்துக்கு வரும்போது சொல்லி என்னன்னா ஜெயக்குமார் அப்பப்ப பிரஸ் மீட் வச்சு அண்ணாமலைய பாஜகவுல விமர்சிச்சுட்டு இருந்தாரு. பாவம் அவர் என்ன நேரம் தெரியல, 2 நாள் கலவரத்துல அவர் பேசையை காட்ட மாட்டாங்க. ஆமா, அதுவும் அவர் என்ன சொன்னாருன்னா பாஜகவுல தான் நாங்க தோத்தேன்னு அவர் ஓப்பனாவே சொல்லிட்டு சொன்னாரு. அவர் தான் நேத்து போய் பாத்துருக்காரு. எல்லாம் மறந்துட்டாங்க போல. சரி, இன்னொரு பக்கம் என்னன்னா இவர் இருக்காருல்ல, அண்ணாமலை வேற பேசிட்டு இருந்தாரு. எடப்பாடி வந்து காலை பிடிச்சு மேல வந்தவரு, எம்எல்ஏக்களுக்கு பணம் கொடுத்ததான் அவர் வந்து முதல்வரா இருந்தாரு. ஒரு காலத்திலயும் நான் வந்து அவரெல்லாம் முதல்வர் வேட்பாளரை ஏத்துக்க மாட்டேன்னாரு. என்ன பண்ண போறாருன்னு தெரியல. இந்த சந்திப்பு முடிஞ்சதுக்கு பிறகு அமித்ஷா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஆக்சுவலி அது காலையில ஒரு மாநிலங்களவையில பேசின விஷயத்தை தான் ட்வீட்டா போட்டிருக்காரு. அது ஏன் நைட்டு தான் போடுவாரு? அதுதான் சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் போடுறாருல, அதுவும் ஹிந்திலயும் தமிழ்லயும் போட்டிருக்காரு. இருமொழி கொள்கையா? இல்ல, அதுல என்டிஏ வந்து இங்கிலீஷ் இருக்கனால மும்மொழி கொள்கை அது பேசியிருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி அமைஞ்ச பிறகு அங்க இருக்கிற ஊழல், மது வெள்ளம், இது எல்லாத்தையும் நாங்க வந்து ஒழிச்சு கட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓ அப்படியா? என்ன புதுசா ஏதோ சொல்றாரு? அதிமுக ஆட்சி காலத்திலயும் டாஸ்மாக் ஆறாதான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்பயும் கூட்டணியில இருந்தாங்க, ஏன் பண்ணலன்னு தெரியல. இன்னொன்னு தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இங்க வந்து பாஜக தான் தலைமை வைக்குமா ஒரு கேள்வி வந்து. அதிமுகவே தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளதான் இருக்குங்கிற ரேஞ்சுக்கு ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. இந்த சூழ்நிலையில தான் வந்து வராரு தமிழ்நாட்டுக்கு பிரதமர் மோடி. ஆமா, எடப்பாடியை சந்திக்கல, வேற ஒரு விஷயத்துக்காக வராரு. பாம்பன் பாலம் அதை வந்து புதுசா கட்டினாங்க, அந்த ரயில் பாலத்தை, அதை திறந்து வைக்கிறதுக்காக வராரு. கரெக்டா ராமநவமி அன்னைக்கு வந்து திறந்து வைக்கிறாராம். ராமேஸ்வரம் போறதுனால ட்ரெயின். ஓகே, அந்த ஏப்ரல் 6ஆம் தேதி வராரு. அப்போ வந்து மோடிஜியை வந்து எடப்பாடியார் சந்திக்கிறாரா? என்ன நடக்குது? முன்னாடி பூங்கொத்துகள் கொடுப்பாங்க, ஓபிஎஸ் இபிஎஸ் போய் அந்த மாதிரியான காட்சிகள்லாம் அரங்கேறதா, வரவேற்கிறதுக்கு யார் போறா, இப்படி எல்லாம் திரும்பி வந்து செய்தி ஆகும். ஆமா, மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுறாரா அன்னைக்கு, அதெல்லாம் தெரியும். அடுத்த செய்திக்கு போறதுக்கு முன்னாடி அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாத்தான் இருக்குன்னு ஒரு வசனம் இருக்குல்ல. ஆமா, அததான் மைண்ட் வாய்ஸா ஓட்டிக்கிட்டு இருக்காங்களாம் திமுக காரங்களாம். ஓ சரி. ஆனா ஏடிஎம்கே பிஜேபி எல்லாம் வந்து, பிஜேபிக்குள்ள என்னன்னா என்டிஏ கூட்டணி பயங்கரமா இருக்கும், திமுக வீட்டுக்கு அனுப்புறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்காங்க. சரி, மக்கள் என்ன நினைக்கிறாங்க இதெல்லாம் பத்தின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்துருவோமா? ஆமா, அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் அது திமுகவுக்கு என்ன விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கறதான் கேள்வி. அது வந்து 3 ஆப்ஷன்ஸ். ஒண்ணு வந்து பலவீனப்படுத்தும், 2வது பலவீனப்படுத்தாது, 3வது கருத்தில்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ முதல்ல வந்து விகடனுடைய வாட்ஸ்அப் சேனல்ல வந்த போலிங் ரிசல்ட் என்னன்னா, பலவீனப்படுத்தும் அப்படின்னு சொல்லி 143 பேர் வந்து கருத்து சொல்லியிருக்காங்க.
பலவீனப்படுத்தாது அப்படிங்கறதுல 484 பேர் சொல்லியிருக்காங்க. கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி 23 பேர் சொல்லியிருக்காங்க. இதே நம்ம ஐபிஎஸ் வாட்ஸ்அப் சேனல்ல கேட்டதுக்கு பலவீனப்படுத்தும்னு 129 பேரு, பலவீனப்படுத்தாதுன்னு 679 பேரு, கருத்து இல்லைன்னு 18 பேர் சொல்லியிருக்காங்க. ஆமா, விகடன் டிவி யூடியூப் சேனல்ல வந்து நம்ம போலிங் போட்டிருந்தோம். அதுல வந்து பலவீனப்படுத்தும் அப்படின்னு 36%, பலவீனப்படுத்தாது அப்படின்னு 59%, கருத்து இல்லைன்னு 4% சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்க என்டிஏ கூட்டணிக்கு கொஞ்சம் டெபாசிட் போன மாதிரி தான் இருக்கு நம்ம போல்ல. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது பலவீனப்படுத்தாது அப்படின்னு தான் நிறைய மக்கள் வந்து நினைக்கிறாங்க. ஆமா, இருந்தாலும் பலவீனப்படுத்தும் அப்படிங்கிறதும் ஒரு கணிசமான எண்ணிக்கையில வந்து ஓட்டு விழுந்திருக்கு. அதனால இந்த தேர்தல் அப்படிங்கிறது கணிக்க முடியாத டஃப்பான தேர்தலா தான் இருக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. ஆமா, 2026 வரையும் வெயிட் பண்ணியே நம்ம முடிவை தெரிஞ்சுக்குவோம். ஆமா, கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு இடிக்குது எங்கேயோ, தப்பா வருதா? ஆமா, என்னன்னா சட்டமன்றத்துல இன்னைக்கு கடம்பூர் ராஜு அதிமுக சார்பில் பேசியிருக்காரு. கேள்வி கேட்டதுனால உருவான கட்சி தான் அதிமுக, 2026 கணக்கை சரி பண்ணிடுவோம் பாருங்க அப்படின்னு பேசியிருக்காரு. அதிமுக சார்பில் பேசினவர் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பேசுவார் இந்த கணக்கா? ஆமா, அதுக்கு தங்கம் தென்னரசும் பதில் சொல்லியிருக்காரு. நீங்க கணக்கு கேட்டு உருவாக்குன கட்சினாலும் இப்ப நீங்க போடுற கணக்கெல்லாம் தப்பா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்காரு. ஆமா, அதனால அம்மா வழியில் எம்ஜிஆர் வழியில் எடப்பாடி பழனிசாமி போடுற கணக்கெல்லாம் சரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, எஸ்பி வேலுமணி வந்து சொல்லியிருக்காரு. ஆமா, எஸ்பி வேலுமணி, கடம்பூர் ராஜு எல்லாரும் இன்னைக்கு வந்து கூட்டணி பிரச்சனையை தான் வந்து விவாதிச்சிருக்காங்க. மக்கள் பிரச்சனையை விவாதிக்க வந்து அமித்ஷா போய் பார்த்தாங்க. அதே மக்கள் பிரச்சனையை விவாதிக்க தான் சட்டமன்றம் இருக்கு. ஆனா அங்க வந்து அரசியல் பிரச்சனையை வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து எம்ஜிஆர் வழியில் அம்மா வழியில் இருக்காரு. ஜெயலலிதா வந்து நான் பண்ண பெரிய தப்பே பாஜகவோட கூட்டணி வச்சதுதான் என் வாழ்க்கையில எல்லாம் பேசி, மோடியா லேடியா அப்படிலாம் கேட்டது மறந்துட்டாங்க போல இருக்கு. 2 பேரும் இல்ல, எடா பாடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். வேலுமணிலாம் இருக்கு, வேலுமணி போடுற கணக்கு தான்றாங்க எல்லாம். சரி, ஓகே. இன்னொரு பக்கம் வந்து அமைச்சர் பிடிஆர் வந்து ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு. அது கேள்வி கேட்டது யாருன்னா KP முனுசாமி, டெல்லிக்கு போனவர். அவரும் ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. என்னன்னா, ஓசூரை ஹைடெக் சிட்டியா மாத்துவேன் நீங்களே, ஏன் மாத்தல அப்படின்னு கேட்டதுக்கு, நம்ம தமிழ்நாடு அரசோட நிதி நிலைமை, நிதி தட்டுப்பாடுலாம் இருக்க மாதிரிதான் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கும் தட்டுப்பாடு இருக்கு. ஸோ கொஞ்சம் அதெல்லாம் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. நிதி சரியா வரும்போது நாங்க பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. நான் நிதியமைச்சரா இருக்கும்போது அவை முன்னவர் துரைமுருகன் வந்து இந்த நையாண்டியா ஒண்ணு சொன்னாரு, நீங்க வேற துறைக்கு அமைச்சரா இருந்து பாருங்க, அப்பதான் தெரியும் நிதி இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறோம்ட்டு. அது எனக்கு புரியுதுன்ற மாதிரி பிடிஆர் பேசியிருந்தாரு. இன்னொரு பக்கம் அமைச்சர் KN நேரு வந்து ஏற்கனவே மாநகராட்சிகளாம் நிறைய உருவாக்கி விட்டாங்க. காரைக்குடியெல்லாம் மாநகராட்சி ஆக்கிட்டாங்க. அங்க போனா எல்லாம் புலம்புறாங்க, நாங்க கேட்டோமா, ஏன்னா வந்து வரியெல்லாம் அதிகப்படுத்தி விட்டீங்க, அதுக்கான வசதிகளே இல்லாம மாநகராட்சியா மாத்தி வரியை ஏத்தி விட்டீங்கன்னு புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப இன்னொரு 2 நகரங்களை வந்து மாத்த போறாங்களாம். ஒண்ணு ராமநாதபுரம், இன்னொன்னு பெரம்பலூர். 2த்தையும் வந்து மாநகராட்சியா தரம் உயர்த்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிருக்கோம். வரி பற்றாக்குறைதான் எல்லாம், என்ன பண்றது. ஆமா, இப்பதான் புதுச்சேரியும் அந்த உழவர்கரை 2யும் சேர்த்து அவர் மாநகராட்சியா ஆக்க போறோம்னு சொல்லி புதுச்சேரி சட்டமன்றத்துல ரங்கசாமி அறிவிச்சிருக்காரு. ஓகே, ஒரே மாநகராட்சிகளா இருக்கு. தமிழ் மொழியை காக்க மேலும் சில சட்டங்களை, திட்டங்களை வந்து உருவாக்க போறோம்னு சொல்லியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டமன்றத்துல. ஏன்னா இந்த இருமொழி கொள்கை பிரச்சனை வருது, மும்மொழியை கொண்டு வரணும்ன்றாங்க, இந்த ஹிந்தியை படிக்கணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து தமிழ் மொழியையும் தமிழர்களுடைய பண்பாட்டையும் அளிக்கிறதுக்கான செயல். அதனால அதை தடுக்கிறதுக்காக சில முக்கியமான நடவடிக்கைகள்லாம் நாங்க எடுக்க போறோம்னு சொல்லியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின். விரைவில் அறிவிப்பு வரும் அப்படின்னு இருக்காரு. அந்த நடவடிக்கை எல்லாம் ஓகே தான். இன்னொரு பக்கம் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதிகமாயிட்டே போகுது. ஆமா, அதுக்கு அந்த இரும்பு கரத்தை தயார் பண்ணாரா இல்லையா? இரும்பு கரம் வந்து வெல்டிங்க கொடுத்திருக்காரு. என்னன்னா, நேத்து வந்து செயின் பறிப்பு சம்பவம் நடந்தது. விடிகாலை 6 to 7 மணிக்குள்ள ஒரு 6-7 இடங்கள்ல வந்து செயின் பறிப்பு நடந்துச்சு. அந்த குற்றவாளிகளை 3 மணி நேரத்துல காவல்துறை வந்து ட்ராக் பண்ணி நாங்க விமான நிலையத்துல ஃபிளைட்டுக்குள்ள உட்கார்ந்து இந்த குற்றவாளிகளை நாங்க கண்டுபிடிச்சு வெளியே கூட்டு வந்தோம். இன்னைக்கு வந்து அந்த குற்றவாளிகள்ல ஒருத்தரை வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க காவல்துறை. அது என்னன்னா, இன்னைக்கு காலையில திருவான்மியூர்ல அந்த பைக்கு அவங்க பயன்படுத்துறாங்க இல்லையா அந்த செயின் பறிப்புக்கு, அதை அடையாளம் காட்டுறதுக்காக கூட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த பைக்குக்குள்ள அந்த குற்றவாளி வச்சிருந்த அந்த துப்பாக்கியை எடுத்து காவல்துறை மேல 2 ரவுண்டு சுட்டாரு. அதுல இருந்து தற்காக்கிறதுக்காக காவல்துறை திரும்பி துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. அதுல அந்த குற்றவாளி வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி காவல்துறை சொல்லியிருக்காங்க. கமிஷனர் அருண் இன்னைக்கு வந்து செய்தியாளர் சந்திப்பை கொடுத்திருக்காரு.
அவர் சொல்றபடி எப்படி நடந்திருக்குன்னா, நேத்து காலையில 4 மணிக்கு தான் அந்த 2 குற்றவாளிகள் விமானம் மூலமாக இங்க வந்திருக்காங்க. இவங்கள வந்து ஈரானி குற்றவாளிகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேங் வந்து மும்பைல வந்து ரொம்ப டாமினண்டா இருக்காங்களாம். அவங்க பக்காவா ஸ்கெட்ச் போட்டு இங்க 4 மணிக்கு ஃபிளைட் மூலமா வந்து இறங்கியிருக்காங்க. இங்க இன்னொருத்தர் வந்து பைக்கோட ரெடியா இருந்திருக்காரு. அவரை அவர் அவர் கொடுத்த பைக்ல தான் இவங்க போய் 6 to 7 மணிக்குள்ள ஸ்நாச் பண்ணிட்டு உடனடியாக ஃபிளைட்டை புக் பண்ணி கிளம்பி போயிருக்காங்க. அந்த சிசிடிவி காட்சிகள் மூலமாக ட்ராக் பண்ணி நாங்க வந்து விமான நிலைய அதிகாரிகளோட பேசி இந்த மாதிரி சந்தேகத்துக்குரிய நபர்கள் இருக்காங்களான்னு கேட்டு அந்த அடிப்படையில் நாங்க கண்டுபிடிச்சோம். அந்த பைக்கை கொடுத்த நபர் வந்து ஓங்கோலுக்கு ட்ரெயின்ல தப்பிச்சு போனாரு. அவரை வந்து RPF மூலமாக நாங்க பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இங்க என்னன்னா அந்த என்கவுண்டர் அப்படிங்கிறது மட்டும்தான் லைட்டா இடிக்குது. ஆமா, என்கவுண்டர் எதற்குமே தீர்வு இல்ல, சட்ட ரீதியா தான் அணுகணுங்கிற குரல்கள் இங்க ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கு. செயின் பறிப்புக்கு என்கவுண்டர் வரையும் போனதுங்கிறது அதோட பின்னணி என்ன அப்படிங்கறத விளக்கணும். ஏன்னா இந்த என்கவுண்டர்னு வரும்போது ஃபுல்லா ஒரே கதை தான் இருந்துகிட்டே இருக்கு. என்கவுண்டர் அதுக்கு பின்னாடி உண்மையான குற்றவாளிகள் தப்பிச்சிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் என்கவுண்டர் மேல வந்து ஒரு கேள்வி வைக்கப்படுது. சோ இந்த விஷயத்திலயும் ஒரு நபர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு. சோ உண்மையை மறைக்க ஒருவேளை இந்த தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் வந்துகிட்டே இருக்கே, இந்த மாதிரி ஒரு என்கவுண்டர் பண்ணா அது கொஞ்சம் அடங்கும் அப்படின்னு நினைச்சாங்களான்னு தெரியல. ஆமா, இது தவறான முன்னுதாரணமா மாறிடும். இன்னொரு பக்கம் என்னன்னா, கோவை நம்ம நேத்தே பார்த்தோம், திருப்பத்தூர் மாவட்டத்துல மாணவிக்கு பேருந்து நிறுத்தாம போய் அந்த ஓட்டுநர் சஸ்பெண்ட் ஆனது. ஆமா, இன்னைக்கு கோவை டு போடி அந்த பஸ் வந்து ஒருத்தர் ஏறி இருக்காரு. அதுல கள்ளிப்பாளையம் ஸ்டாப்ல நிக்காது, நீங்க இறங்குங்கன்னு சொல்லி அவரை இறக்கி விட்டுருக்காரு நடத்துனர். இதை ஒருத்தர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு, 2 பேருக்கும் நடக்கிற வாக்குவாதத்தை. இது வீடியோ எடுக்கிற தெரிஞ்சோன்னா நடத்துனர் வந்து என்ன பண்றாரு, இறங்கி போய் ஐயோ சார் சாரி சார் வாங்க சார் நிறுத்திக்கலாம்னு சொல்லி ஏத்துறாரு. வீடியோ எடுத்தாதான் பயப்படுறாங்க. அப்போ மக்களுக்கு வந்து ஜென்ரலா மரியாதை இல்லை. இங்க இயக்குனர் பாரதி ராஜாவோட மகன் மனோஜ் அவர் வந்து நிறைய படங்கள், தாஜ்மஹால், வருஷமெல்லாம் வசந்தம், இந்த மாதிரியான வெற்றி படங்கள் நடிச்சிருக்காரு. அவர் நடிச்ச படத்துல இருக்க பாடல்கள்லாம் இப்போ வரையும் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். திடீர்னு உடல்நல குறைவு காரணமாக அவர் வந்து காலமாயிருக்காரு. 48 வயது ஆகுது அவருக்கு. அவருக்கான இறுதி அஞ்சலியை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி திரைப்பிரபலங்கள், பொதுமக்கள்னு நிறைய பேர் வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. ஒரு துயரமான சம்பவம் தான். பாரதி ராஜா உடஞ்சு அழுதுகிட்டு இருந்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமா தான் இருந்தது. ஆமா, அதே மாதிரி இன்னொரு பக்கம் அதிமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏவான நெல்லையை சேர்ந்த கருப்புசாமி பாண்டியன் அவரும் வந்து இன்னைக்கு மறைவு எழுதியிருக்காரு. அதிமுகவுடைய அமைப்பு செயலாளராக இருந்திருக்காரு. ஸோ அவருடைய இறப்புக்கும் அதிமுகவிடம் சரி, வைகோ உட்பட அரசியல்ல இருந்த மூத்த தலைவர்கள் எல்லாருமே வந்து இரங்கல் சொல்லிட்டு இருக்காங்க. முதல்வரும் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. 2 பேருக்குமே நம்ம ஷோ சார்பாகவும் இரங்கலை பதிவு பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கம் நாடாளுமன்றம் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த பினான்ஸ் பில் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க இல்லையா, அதுல கொண்டு வந்த திருத்தங்களுக்கு எல்லாம் பினான்ஸ் பில்ல வந்து மக்களவையிலையும் மாநிலங்களவையும் வச்சு ஒப்புதல் வாங்கணும். அதுக்கான ஒப்புதல் மக்களவையில கொடுக்கப்பட்டுருச்சு. 35 திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க. வரி மாற்றம், ஸ்லாப் உயர்வு, இதெல்லாம் வந்து சேர்த்து 35 திருத்தங்களுக்கு மக்களவையில ஒப்புதல் கிடைச்சிருக்கு. ஆமா, அதுதான் வந்து காங்கிரஸ் எம்பிக்கள்லாம் இது ஒரு பேட்ச் ஒர்க் எக்கனாமி வந்து டவுனா இருக்குன்னு தெரியாம இருக்கிறதுக்கு பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஓகே, இன்னொரு பக்கம் தமிழக எம்பிக்களும் வந்து பிரச்சனையை எழுப்பியிருக்காங்க. என்னன்னா, மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் 100 நாள் திட்டம் இருக்குல்ல, ஆமா, அதன் கீழே மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை வந்து ஒதுக்காம இருக்காங்க. கிட்டத்தட்ட 4000 கோடி இந்த ஒதுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறாங்க கனிமொழி. அதுக்கு மத்திய அமைச்சர் சந்திரசேகர் பெம்மசானி பதிலளிச்சு பேசினாரு. இங்க வந்து பாரபட்சமா நாங்க நடந்துக்கவே இல்ல. 20 கோடி பேர் இருக்கிற உத்தரப்பிரதேசத்துக்கு 10,000 கோடி தான் கொடுத்துருக்கோம் கடந்த நிதியாண்டுல. அதே 7 கோடி இருக்கிற தமிழ்நாட்டுக்கும் நாங்க 10,000 கோடி கொடுத்துருக்கோம். இதுல எங்க பாரபட்சம் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க, நாங்க வந்து சரியாதான் நிதியை கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. உடனே திமுக எம்பிகள் அமளியில் ஈடுபட்டாங்க. ஏன்னா 4000 கோடி வரவே இல்லை எங்களுக்கு அப்படிங்கிறது இவங்களுடைய குற்றச்சாட்டு. 15 நாளுக்குள்ள அந்த ஊதியத்தை கொடுக்கல அப்படின்னா 15 நாளுக்கு பிறகு வட்டியோட வந்து அந்த தொகையை வந்து அந்த மக்களுக்கு கொடுக்கணும். ஆனா மத்திய அரசு சொல்றது என்னன்னா, வட்டியோட கொடுக்கணும்ன்றது உண்மைதான், ஆனா வட்டியை மாநில அரசு ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க, அவங்களுக்கு நாங்க திரும்பி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மாநில அரசு பக்கமா அதை திருப்பி விட்டுருக்காங்க. ஓகே, இந்த நிதி பிரச்சனை ஓயாத பிரச்சனையா இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா அவர் வந்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றிருந்தாங்க. அதுக்கு அங்குள்ள பார் கவுன்சில் எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. அவர் வந்து மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையும் அவர் மேலே போயிட்டு இருக்கு. இதுக்கிடையில வந்து அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ராம் மனோகர் நாராயண் மிஸ்ரா இவர் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாரு. அதாவது போக்சோ வழக்கு ஒண்ணுல பெண்களோட மார்பை பிடிக்கிறது, ஆடையை கிழிக்கிறதெல்லாம் வந்து பாலியல் வன்கொடுமையில வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிக சர்ச்சையான, மிக
ஒரு தீர்ப்பு வந்து ஒரு மோசமான தீர்ப்பு அப்படின்லாம் நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதை கொடுத்துருந்தாங்க. இப்போ உச்சநீதிமன்றமும் இதை சொல்லியிருக்காங்க. அவங்களாவே முன் வந்து இந்த வழக்கையும் எடுத்து விசாரிக்க போறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றோம். இந்த கருத்து அப்படிங்கிறது அந்த நீதிபதியோட திறன் அற்ற தன்மையை தான் காட்டுதுங்கிற மாதிரி கடுமையான விமர்சனங்களையும் வச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க. அவர் இப்ப அதான் வந்து மத்திய அரசும் சொல்றாங்க, இந்த கொலிஜியம் முறைப்படி நீதிபதிகள் தேர்வு எடுக்கிறாங்க, அதுல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்ப நீதிபதி யஸ்வந்த் வர்மா மேல வந்து கேஸ் இருக்கு. அலகாபாத்ல வந்து இப்படி ஒரு நீதிபதி மேல வந்து உச்ச நீதிமன்றமே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்போ வந்து இந்த கொலிஜியம் சிஸ்டத்தையும் நம்ம வந்து மாத்தி அமைக்கிறதுக்கான நேரம் வந்திருக்கு, நாடாளுமன்றம் கையில எடுத்துக்க வேண்டிய நேரம் வந்திருக்குன்னு மாநிலங்களினுடைய தலைவர் துணை ஜனாதிபதி ஜெக்தீப் தங்கர் அவரும் வந்து பேசியிருக்காரு. ஆமா சொல்றாரு. பிரதமர், உள்துறை அமைச்சர், அப்புறம் எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தேர்ந்தெடுக்கலாம்ங்கிறது அவங்களோட ஐடியாவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இது உச்ச நீதிமன்றம் ஒத்துப்பாங்களா அப்படின்னு தெரியல. இது வந்து கிட்டத்தட்ட நீதிமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் இடையில ஒரு பிரச்சனையா வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. காரோடைய கியரை பார்த்துட்டு ஒருத்தர் சொல்றாராம், பையிலுக்கு 6 மட்டும் இங்கிலீஷ்ல எழுதி வச்சிருக்காங்க. 6 ரிவர்ஸ்க்கு. காலம் திச்சா சாரி கேட்கணும், சும்மா நீயே உன் கைக்கு கிஸ் அடிச்சுட்டு இருக்க கூடாது அப்படி பண்ணுவாங்கல்ல, அது சொல்றாங்க போல. என்னையா ஃப்ரிட்ஜ்ல இருந்து பழைய குழம்பு எடுத்துட்டு வந்து ஊத்துறான், வீட்டு முறை சமையல்னு போர்டு வெளியில வச்சிருக்கானே பாக்கலையா அப்படின்னு ஒரு ஹோட்டல்ல பேசிக்கிறாங்க. பாத்திர விளக்க சொல்லுவாங்களோ. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சம்பளம் உயர்கிறது. பெருசா ஆசை ஒன்றும் இல்லை சார். இந்த மாதிரி நம்ம சம்பள உயர்வை நாமளே முடிவு பண்ணிக்கிற மாதிரி ஒரு வேலையில போய் உட்கார்ந்துடணும். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. என்ன வரணும், விருது கொடுத்துருவோமா? விருது மக்கள் பிரச்சனைக்காக பேச போயிருக்காங்க, கொடுத்தாங்க. ஆமா, இதுக்கு கூட கொடுக்கலாம் சூனாப்பானா அப்படிங்கிற மாதிரி. மக்கள் பிரச்சனைக்காக இப்படி ஒருத்தர் வந்து போய் அமித்ஷா கிட்ட பேசியிருக்காருன்னா அது பெரிய விஷயம் தான். ஆமா, போன வாரம் வரைக்கும் கூட்டணியை நாங்க கடைசியில தான் முடிவெடுப்போம் அப்படின்லாம் பேசியிருந்தாரு. பாஜகவோட நீ கூட்டணியே கிடையாதுன்னு பல முறை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அப்படி இருந்தும் திடீர்னு போய் அமித்ஷாவை பார்த்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. பார்த்துட்டு வந்து சரி கூட்டணி பத்தி தான் பேசணும்னு சொல்லியிருக்கலாம், அதை பத்தி எல்லாம் பேசவே இல்லை, மக்கள் பிரச்சனை தான் சொல்றாரு. அதாவது ஆடு திருடு போகல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு எடப்பாடி. நான் கனவு கண்டாங்க, அது வெறும் கனவு தாங்கிற மாதிரி. அந்த ஆடு திருடு போகலங்கிறதே எடப்பாடி பழனிசாமிக்கு விருதா கொடுத்துடலாம். இது வடிவேல் டைலாக் தான், வேற எந்த குறியீடும் இல்லை. ஓஹோ, அதனால ஆடு திருடு போகல அவார்ட் கோஸ் டு எடப்பாடி பழனிசாமி. அமித்ஷாவையும் பார்த்திருக்காருல, அவரையும் போட்டுக்கலாம். ஓகே, கிளம்புவோம். நன்றி. மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா? ரொம்ப பிரைவசியா வரன் அமைத்து தர இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ், வாட்ஸ்அப் வசதி என பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.